ஒன்று அவர் அவசரமாக போட வேண்டும். மதுரையின் நிகழ்ச்சியை தள்ளி வைத்து விட்டுத்தான் வந்திருக்கிறார். அவர் போக வேண்டும் என்பதற்காக, நினைவூட்டுவதற்காக பின்னாலே சேகர் பாபு நின்று கொண்டே இருக்கிறார். இங்கே புயல் வரவில்லை, கொள்கை சூறாவளி இங்கே வந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியாக வெளியே இருந்த இயற்கையும் தோற்கடிக்கக்கூடிய அறிவாற்றல் உள்ளவன்தான் சுயமரியாதைக்காரன் என்பதற்கு அடையாளமாக எனது இந்த பிறந்த நாள் விழா என்ற பெயராலே எல்லையற்ற மகிழ்ச்சியை நான் பெறுகிறேன். நம்முடைய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற இளைஞரணி என்ற அந்த புதிய ஒரு போர்ப்படை தயாராக இருக்கிறது. அந்த போர்ப்படையினுடைய தளபதியாக இன்றைக்கு நம்முடைய துணை முதல்வர் என்பது இரண்டாவது. ஆனால் அது பதவி, பொறுப்பு. ஆனால் அதை விட கொள்கை ரீதியாக நாங்கள் பார்ப்பது, நீங்கள் ஒரு அறிவு திருவிழாவை நடத்தி ஒரு பாசறையை உருவாக்கி இருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் நிரந்தர பாராட்டுதலுக்கும் நிரந்தர வாழ்த்துதலுக்கும் உரிய அருமை எங்கள் கொள்கை பேரன் அருமை உதயநிதி அவர்களே, எத்தனை மகிழ்ச்சி, எல்லையற்ற மகிழ்ச்சி. எனக்கு எந்த ஆண்டும் கிடைக்காத ஒரு பெருமகிழ்ச்சி இந்த ஆண்டு கிடைத்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒன்று அவர் அவசரமாக போட வேண்டும். மதுரையின் நிகழ்ச்சியை தள்ளி வைத்து விட்டுத்தான் வந்திருக்கிறார். அவர் போக வேண்டும் என்பதற்காக, நினைவூட்டுவதற்காக பின்னாலே சேகர் பாபு நின்று கொண்டே இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிக நேரம் இல்லை, அவ்வளவு உணர்ச்சி பூர்வமானது, அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய ஒப்பற்ற முதல்வர் அவர்கள் சுயமரியாதை நாட்டு நிறைவு விழாவிலே ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்தார்கள். அந்த அதிர்ச்சி தான் பெரியார் உலகத்திற்கு மிக முக்கியமாக, தெளிவாக ஒரு பெரிய வாய்ப்பாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற முறையிலே நாங்கள் 1,50,00,000 ஒரு மாத ஊதியத்தை தயாரித்து கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். அதை விட கூடுதலாக தயாரித்தார்கள். அதிலேயும் நம்முடைய துணை முதலமைச்சருடைய பங்கு ஏற்கனவே வந்துவிட்டது. இங்கே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.